ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நேற்று டிசிகே கட்சி அதாவது தொல் திருமான் அவர்கள் பிறந்தநாள் முன்னிட்டு மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கை நடத்தினார், மாநாடு நடத்தினார். லாஸ்ட் டைம் ஒரு சின்னதாக மாநாடு நடத்தினால இப்போ லாஸ்ட் மந்த்து ஒரு சின்னதாக ஒரு ஊரில் மாநாடு நடத்துகிறான்னு ஒரு ஆஃபீஸ் போய் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறேன், ஒவ்வொரு இடத்துலையும் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறேன்னு போய் மாநாடு நடத்துகிற பெயரை வெளியே சொல்லிக்கிறாங்க. கேவலமே இல்லை. சரி, கட்சி நிதி திரட்டுறாங்க, ஏமாத்துறாங்க, மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி தான் கட்சி நடத்துகிறாங்கன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. அது நம்மளுக்கு வேணாம். நேற்று பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் மாநாடு நடத்துகிற பேரில் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பகுதியிலையும் பஸ்ஸு வர வச்சு மக்களை திரட்டி பிறந்தநாள் மிகப்பெரிய அளவுகளில் கூட்டத்தை கூடணுன்னு வெக்கமே இல்லாமல் அங்கங்கே சாலையில் மலையில் மக்களுக்கு இடைஞ்சலாக கொடுத்து நேற்று ஒரு இளைஞரை ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இடத்துல நான் போகணும் அவசரமானு சொல்லி அந்த பையனை அடிச்சிருக்காங்க. அந்த அடிக்கிற நேரத்தில் போலீஸ்கார் வந்ததும் அந்த விசிகே கட்சிக்காரர் எல்லாமே விலகிட்டாங்க. அப்புறம் அந்த போலீஸ்கார் அங்கேருந்து அவங்களுக்கு இருக்க டென்ஷனில் அந்த பையனை பிடிச்சி இழுக்கும் போது அடிச்சிடுவோம் அப்படின்னு பேட் வசல் பேசியிருக்காரு போலீஸு. அந்த பேட் வசல் போட்டணும் அந்த அட்ரா பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. அந்த போலீஸ்காரும் அடிச்சிருக்காரு. அந்த போலீஸ்கார் அடித்ததுமே அந்த இளைஞரும் திருப்பி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு என்னோடய சேனலில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள். அந்த இளைஞரை இனிமேல் அந்த 5 வருஷத்துக்கு அவனால் வெளியே வர முடியாத அளவுக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சு. 3 செக்ஷனில் பிரிவில் அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. சரிங்களா? கொஞ்ச நேரம் அவசரப்பட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கான். இந்த விசிகே கட்சிக்காரங்களே பண்ணிக்கிறது இப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சே கோவத்தை காட்டினா இந்த மாதிரி தான் நிலம. அவன் விலகி போயிருக்கலாம். ஏன்னா நாம் பன்னியில் சேத்துல இருக்கிற பன்னியை பார்த்தா அந்த சேத்துல இறங்கி நம்ம தாண்டி போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பன்னிகள் சேத்துல இருந்தால் அதை விலகி நம்ம வேறு வழியில் மாற்று வழியில் தான் போகணும், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை நான் அந்த சேத்துல இருக்கிற பன்னியை தாண்டி தான் அந்த சேத்துல இறங்கி தான் போகணுன்னு நினச்சா இந்த பையனுக்கு இன்றைக்கி வந்த கதி தான் எல்லாருக்குமே நடக்கும். இது நான் சொல்கிற கருத்து இல்லை, காலங்காலமாக பெரியவங்க சொல்கிற கருத்து. நாம் தான் சேத்துல இருக்கிற பன்னியை கண்டா விலகி போகணும். அந்த சேத்துல இருக்கிற பன்னியை நான் மோதி அந்த சேத்துல இறங்கி தான் தாண்டி போனோன்னா அது உங்கள் உடம்புல அதோட சேரு, அதோட சகுதி, அதோட கச்சடா புத்தி எல்லாமே உங்களுக்கான நேரம் வந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிற்கிங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த பையன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறான். 5 வருஷம் இனிமேல் அவனால் வெளியே வர முடியாது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மை ஸ்மால் ரிக்வஸ்ட், நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒரு சின்னதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அளவுகளில் கூட்டத்தை கூடணுன்னு வெக்கமே இல்லாமல் அங்கங்கே சாலையில் மலையில் மக்களுக்கு இடைஞ்சலாக கொடுத்து நேற்று ஒரு இளைஞரை ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இடத்துல நான் போகணும் அவசரமானு சொல்லி அந்த பையனை அடிச்சிருக்காங்க. அந்த அடிக்கிற நேரத்தில் போலீஸ்கார் வந்ததும் அந்த விசிகே கட்சிக்காரர் எல்லாமே விலகிட்டாங்க. அப்புறம் அந்த போலீஸ்கார் அங்கேருந்து அவங்களுக்கு இருக்க டென்ஷனில் அந்த பையனை பிடிச்சி இழுக்கும் போது அடிச்சிடுவோம் அப்படின்னு பேட் வசல் பேசியிருக்காரு போலீஸு. அந்த பேட் வசல் போட்டணும் அந்த அட்ரா பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. அந்த போலீஸ்காரும் அடிச்சிருக்காரு. அந்த போலீஸ்கார் அடித்ததுமே அந்த இளைஞரும் திருப்பி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு என்னோடய சேனலில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள். அந்த இளைஞரை இனிமேல் அந்த 5 வருஷத்துக்கும் அவனால் வெளியே வர முடியாத அளவுக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சு. 3 செக்ஷனில் பிரிவில் அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. சரிங்களா? கொஞ்ச நேரம் அவசரப்பட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கான். இந்த விசிகே கட்சிக்காரங்களே பண்ணிக்கிறது இப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சே கோவத்தை காட்டினா இந்த மாதிரி தான் நிலம வரும். அவன் விலகி போயிருக்கலாம். ஏன்னா நாம் பன்னியில் சேத்துல இருக்கிற பன்னியை பார்த்தா அந்த சேத்துல இறங்கி நம்ம தாண்டி போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பன்னிகள் சேத்துல இருந்தால் அதை விலகி நம்ம வேறு வழியில் மாற்று வழியில் தான் போகணும், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை நான் அந்த சேத்துல இருக்கிற பன்னியை தாண்டி தான் அந்த சேத்துல இறங்கி தான் போகணுன்னு நினச்சா இந்த பையனுக்கு இன்றைக்கி வந்த கதி தான் எல்லாருக்குமே நடக்கும். இது நான் சொல்கிற கருத்து இல்லை, காலங்காலமாக பெரியவங்க சொல்கிற கருத்து. நாம் தான் சேத்துல இருக்கிற பன்னியை கண்டா விலகி போகணும். அந்த சேத்துல இருக்கிற பன்னியை நான் மோதி அந்த சேத்துல இறங்கி தான் தாண்டி போனோன்னா
அது உங்கள் உடம்புல அதோட சேறு, அதோட சகுதி, அதோட கச்சடா புத்தி எல்லாமே உங்களுக்கான நேரம் வந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையே வந்து தொலைச்சிட்டு நிற்கிங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி இந்த பையன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறான். 5 வருஷம் இனிமேல் அவனால் வெளியே வர முடியாது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மை ஸ்மால் ரெக்வஸ்ட்.